ஓவர் நைட்டில் ஒபாமா ஆவது எப்படி? ஒரு காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் எங்குமே கருங்காலி கட்டையின் மகிமையை பற்றி தான் இருக்கும். ஏதான சினிமா நடிகர் போனால் அவங்க கழுத்தில் இருக்கிறது கருங்காலி கட்டையா? அரசியல் தலைவர்கள் கையில் இருக்கக்கூடிய குச்சி என்ன? அவங்க ஏதோ வீட்டில் தந்திருக்காங்க, வச்சிட்டு இருக்காங்க. அதனால்தான் அவர்கள் படமெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சா? எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், கருங்காலி கட்டை என்றால் மிருகசீஷ நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அதுவும் சனி செவ்வாய் சேர்க்கை எல்லாருக்கும் அது வெற்றியை தருமான்னு யாருக்கும் தெரியாது. அரகஜாவா இப்போ அரகஜா ட்ரெண்டு. அரகஜா என்பது ஒரு வாசனை பொருள். சுக்கிரதசை நடக்கும்போது வாசனை பொருட்கள் நன்மையை தரும்னு எனக்கே நம்பிக்கை உண்டு. ஆனால் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு அது சரிபடுமான்னு சொல்ல இயலாது என்பதும் சொல்லுவார்கள். மேலும் பச்சை நிறம் என்று சொல்லக்கூடியது புதனுடன் தொடர்புடையது. எந்த ஒரு பொருளுமே அவங்க யாரான தந்திருப்பாங்க, அதனால் இட்டுட்ருக்காங்க பெரியவங்க. எல்லாருக்கும் அதனால் அதிர்ஷ்டம் வந்துவிடும் என்று சொன்னால் நாட்டிலே எல்லாருமே நான் சொன்னதை போல் பில்கேட்ஸாக மாறி இருப்பாங்க. உண்மையா? எனவே அவர் உழைப்புத்தான் அவர்களுக்கு வெற்றியை தரும். நம்ம மேலோட்டமாக பார்த்தா வெற்றி அடைஞ்சவங்களாம் சுலபமாக இருந்த மாதிரி தெரியும். அதுக்கு பின்னாடி அவங்க எத்தனை மணி நேரம் முழித்திருந்தார்கள், திட்டமிட்டார்கள், அதை செயல்படுத்தினார்கள் என்ற அந்த உழைப்பின் வேதனையும் வலியும் அவர்களுக்கு தான் தெரியும்.